வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 123வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். குஜராத்தில் நடைபெற்ற ஃபிட் இண்டியா முயற்சியின் சண்டே ஆன் சைக்கிள் நிகழ்வில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார். இதன் முக்கிய நோக்கம் சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பங்களிப்பதாகும். உத்தராகண்டில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து சார்தாம் யாத்திரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஹரித்வார், ரிஷிகேஷ், ஸ்ரீநகர், ருத்ரபிரயாக், சோன் பிரயாக் மற்றும் விகாஸ் நகரில் யாத்ரீகர்களை தடுத்து நிறுத்துமாறு காவல்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒடிசாவின் பூரியில் உள்ள ஸ்ரீகண்டிஷா கோவில் அருகே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 4 மணியளவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவில் அருகே கூடியிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.